படம் வர்த்து ப்ரோ. தனுஷ் ஆக்டிங் மஜாவா இது ப்ரோ. அதே மாதிரி கதை நல்ல கதை. இந்த சந்தீப் கிஷன் கேரக்டர் தனுஷ்ரா தடை வந்தா ப்ரோ வர்த்து ப்ரோ. அசுரன் மெரி ப்ரோ கொண்டு வந்தா ப்ரோ படத்தை. ரகுமான் மியூசிக் போச்சா ப்ரோ. ப்ரோ ரகுமான் மியூசிக் கிழிச்சிட்டான் ப்ரோ எல்லாத்தையும். ஸ்கிரீன் ப்ரோ பக்கா ப்ரோ. ப்ரோ ஃபைட் தான் தூக்கி சாப்பிட்டேன் ப்ரோ எல்லாத்தையும். ஆடி ஓடினா ப்ரோ. இதை பார்க்க சொல்லு ப்ரோ எல்லாத்தையும். ப்ரோ மச்சாவா இருந்தது ப்ரோ. ப்ரோ நான் போயிட்டு அசுரன் பண்ணுங்க. ராயன் படம் போயிட்டு ப்ரோ. அங்க சொல்றான நம்பரை பத்தியா ப்ரோ. ராயன் படம் ப்ரோ. தனுஷ் என்ன பண்ணிக்கலாம் ப்ரோ. ஏன் வச்சு மச்சா மச்சா வந்தது ப்ரோ. நல்லா இருந்தது ப்ரோ. சூப்பரா இருந்தது ப்ரோ. ப்ரோ 10க்கு 9 கொடுக்கலாம் ப்ரோ. ஒர்த்து ப்ரோ. வந்து வேற லெவலு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். சூப்பரா இருக்குது. அந்த போல இருக்குது. தங்கச்சிக்காக லாஸ்ட்ல வந்து நடிச்சாரு. அது பாட்டு நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டு வந்து உசுரணி தான் அவங்க தங்கச்சிக்காக இருக்குது. அது நல்லா இருக்குது. படம் சூப்பர். வேற லெவல்ல இருக்குது. போய் பாருங்க. வேற லெவலுக்கு இருக்குது. தியேட்டர்ல பார்த்தது இன்னும் கூஸ் பம்ப்ஸ். ஃபைட்லாம் சொல்லவே முடியாது தல. நீ போய் பாரு தல. பயங்கரமாக தல. அவர் மியூசிக் இதான் சொல்றேன். அந்த பாட்டு வேற லெவலு. பிஜிஎம்லாம் தரமா கொடுத்துக்கிறாரு. ஒர்த்து படமே ஒர்த்து. அவர் டைரக்ஷன் படம் ஒர்த்து. அவ்வளவுதான். எல்லாரும் அவருக்கு இருந்தா படமே வேற லெவலு. போய் பாருங்க. அவ்வளவுதான். நல்லா இருக்கு ப்ரோ. ராயன் நல்லா இருக்கு. எக்ஸ்பெக்டேஷனோட வந்தது நல்லா இருக்கு. ரொம்ப டைம் வந்து பார்த்ததுக்கு ஒரு பெஸ்டா இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க. கொஞ்சம் நல்லா இருக்கு. நிறைய ட்விஸ்ட் இருக்கு. பேட் வேர்ட்ஸ் ரொம்பலாம் இல்ல ப்ரோ. ஏதோ 2 தான் வருது. அது ரெண்டும் கரெக்டா எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சிருக்காங்க. கலர்ஸ்லாம் கரெக்டா பாத்துருக்காங்க மூவில. ரெட் வித் கிரீன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஸ்லோவா எடுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் நல்லா எடுத்துருக்கலாம் இன்னும். பட் ஓகே ஓவரால் ஒன் டைம் பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில இடத்துல சினிமாட்டோகிராஃபிலாம் நல்லா இருந்துச்சு. டிஃபரெண்டா லைட்டிங் வெற்றிமாறனோட ஃபைட் செல்வா டச் லைட்டிங் தான். ஸ்டோரி வெச்சா கொஞ்சம் இது இருந்தது. ஆனா ஸ்கிரீன் பிளே இன்னும் பெட்டரா யூஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் ரொம்ப பேட் வேர்ட்ஸ் இல்ல பேட் வேர்ட்ஸ்லாம் அவ்வளவு வயலன்ஸ் இருக்கும். அவ்வளவு பேட் வேர்ட்ஸ்ல அவங்க நினைச்சா கூட கட் பண்ணி யூஎஸ்பி கொடுத்துருக்கலாம். ஏன் பண்ணலாம் கூட தெரியல. வயலன்ஸ் தான் கொஞ்சம் ஏன் நல்லவுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. வெரி ஆக்டிங். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொடுத்தாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா பக்கா வந்தது. ஃபுல்லா அங்கங்க வாவ் மொமெண்ட்ஸ். அந்த மாஸ் மொமெண்ட்லாம் பயங்கரமா இருந்துச்சு. பிரெடிக்டபிளா ஆயிடுச்சு. கொஞ்சம் ட்விஸ்ட்லாம் வச்சிருக்கலாம். ஓகே ஓவரால் ஓகே. ஃபைட் எல்லாம் நல்லா இருக்கு. லைட் ஃபுல் மாரி படத்துல இந்த ஸ்லோ மோஷன் மாதிரி இதுலயே வச்சிருக்காங்க. அது டாப் லெவல்ல இருந்து மாதிரி எல்லா மாதிரியும் கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா அசுரனோட இதுன்றாங்க. உங்களுக்கு எப்படி கொஞ்சம் அந்த ஃபீல் வரும். அந்த மாதிரி அதுக்கப்புறம் கேரக்டர் கூட கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கனால அந்த லைட்டிங் எல்லாமே அந்த விஷுவலாவே நீங்க பயங்கரமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஆனா அந்த எமோஷன் இன்னும் பெட்டரா ஃபீல் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் பெட்டரா காமிச்சிருக்காங்க. இன்னும் படம் சூப்பர் தான் ப்ரோ. எந்த யாருமே கொடுத்த காசுக்கு ஒத்தபல் படம். வேறு எதுவுமே குறை எதுவுமே சொல்ல முடியாது. ஏஆர்மான் மியூசிக் பர்ஃபெக்ட். அந்த உசுரே போகிற சாங் அதை எல்லாமே வைப் பண்ண. தேட்டரில் வந்து வைப் பண்ணணும். யாருமே இந்த ஓடிடியில் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. வந்து தேட்டரில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அவர் துஷரான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இத்தனை நாள் யாருக்குமே தெரிஞ்சாங்க. அந்த படத்தில் பார்த்தா தான் தெரியும் அவங்களோட இன்னொரு முகம் என்னான்ட்டு. அதே மாதிரி தனுஷ் வந்து ஆக்டிங் பண்ண வச்சிருக்காரு. எல்லாத்தையும் ஆக்டிங் பண்ண எல்லாத்துக்கும் கரெக்டான ரோல் கொடுத்துருக்காரு. யாருமே வந்து மிச்சம் ஒரு டேரக்டரும் அந்த ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கான எல்லாத்துக்குமே கரெக்டாக பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காரு. ஆக்டிங்னா இதுதான் தனுஷாக தான் இருக்கும் ப்ரோ. கரெக்டாக இருக்குது ப்ரோ. அவங்களுக்கு தான் நம்ம ஒருத்தர் அண்ணனுக்குன்னு ஒன்று ஆகும்போது கூட இருந்தவங்களே இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வருத்தப்படுறது திரும்பி ரிவெஞ்ச் எடுப்பாங்க. இதுதான் ஒரு படமாக இருக்கணும். ஒருத்தப்படம் தான் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா தம்பிங்க வந்து அண்ணன் சொல்லிட்டு யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க எதிரே பார்க்க முடியாது. நம்ம அண்ணனை தான் போய் ரிவெஞ்ச் வாங்குறோமோன்ட்டு. அப்படி அங்க போயிட்டு அந்த சிச்சுவேஷன்ல இருக்கும்போது அது விட்டுட்டு வராம அவங்க அந்த செஞ்சது எப்படி இருக்கு? இல்ல ப்ரோ, அவங்க கழுத்துல ஒருத்தவங்க கத்தி வைக்கும் போது நீங்களும் ஒரு கத்தி வச்சுக்கீங்க. பயத்துல என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரிதான் அவங்க என்ன ரியாலிட்டியா இருக்குன்னு அந்த மாதிரி தானே காட்ட முடியும். டக்குன்னு விட்டுட்டு போக முடியுமா? அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன பயம் தோணுதோ, இல்ல பைக்கை கீழே விட்டுட்டு போறோமோ, இல்ல ஏதோ ஒரு நம்ம இருக்கும்போது நம்ம ஏதோ பண்ணணும் தான் தோணும். எதுவுமே நம்ம அப்படியே ஓட தான் தோணாது. அந்த மாதிரி கரெக்டா தான் காமிச்சிருக்காங்க. வேற எதுவுமே குறைதான் சொல்ல முடியாது. சாங் ஏஆர்மான் சொல்ல முடியாது, தேவையே இல்லை.
வச்சு செஞ்சிருக்காரு. எல்லாமே வேற லெவல் தான். எதுவுமே இந்த வேஸ்ட்டு லேக் எதுவுமே கிடையாது. ஓகே தான் படம். அந்த மாதிரி தான் இல்லை ப்ரோ, கரெக்டாக தான் ப்ரோ இருக்குது. லேக் தான் எனக்கு ஒர்த்தபிள். தனுஷ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னு அங்கங்கே கொஞ்சம் அவர் நடித்த படத்தில் அங்கங்கே கொஞ்சம் மிக்சப்பில் இருக்கு. வெற்றிமாறன் நடித்தது எல்லாமே மிக்சப்பில் இருக்கு. ஆனால் ஒரு செல்வராகவன் ஒரு ஸ்டைல் தெரியுது. அரக்கண்டா அந்த மாதிரி எல்லாத்துலேயும் அரக்கன் மாதிரி தான் காட்டுறாங்க. எனக்கு அந்த அளவு எதுவும் தெரியல ப்ரோ. கரெக்டாக தான் பண்ணியிருக்கான்னு தோணுது. ஆனால் கொஞ்சம் செல்வராகவன் ஸ்டைல் தெரியுது. அவர் பவர் பாண்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலரிங்காக பண்ணியிருப்பார். இதை பார்த்தோன்னா செல்வராகவன் ஸ்டைலில் இருக்க மாதிரி இருக்கும். இந்த ரெட்டிஷா எல்லாமே செல்வராகவன். ஃபேமிலியோட வந்து பார்க்க முடியாது ப்ரோ. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தால் பார்க்கலாம், அவ்வளோதான். 18 படமே 18+ தான். ஒன் டைம் வாட்ச் சொல்லுவோம். தியேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒன் டைம் பார்க்கலாம். மற்றபடி கொஞ்சம் நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அங்கெல்லாம் சாட்டிஸ்ஃபைட். செகண்ட் ஹாஃப் ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்ட்ரோ ஃபைட் மட்டும் நல்லா இருந்துச்சு. செகண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி ஸ்ட்ராங்காக இருந்துக்கலாம். கேரக்டர் சைஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துல ஏஆர் ரஹ்மான் பிரிச்சிட்டாரு. ஃபைட்ஸ்னா நான் வந்து என்ன சொன்னேன், இந்த டீனா வந்து டைரக்ட் பண்ணும்போது செல்வராகவன் அந்த வெற்றிமாறன் அவங்க ஷேட்ஸ் ஆஃப் ஃபைட் இருக்கும்னு நினைச்சேன். பட் இவரோட ஸ்டைல் எடுத்திருக்காரு. அது பெருசா கனெக்ட் பண்ணிக்க முடியல என்னால. அது பெருசா அது வெற்றிமாறன் அவங்க அப்படி யூஸ் பண்ண மாட்டாங்க. கிரவுண்டடா இருக்கும் ஃபைட்ஸ். பட் கிரவுண்டடா எனக்கு இல்லாத மாதிரி ஃபீல் ஆனிச்சு. அதே டிசப்பாயிண்ட் ஆனேன். மற்றபடி ஸ்டோரி கொஞ்சம் வீக் ஆனிச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல ஸ்கிரீன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதான் இது அவரோட ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் தானே. 4-5 படம் வரும்போது ஓகே தனுஷோட ஸ்டைல் இதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மேபி ஒர்க் அவுட் ஆகலாம் வச்சிருந்தாங்க. பட் இன்னும் கொஞ்சம் அந்த இது சரியா செட் ஆகல. அவங்களோட ரோல் அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. இன்னும் அந்த ரோலாவே தங்கச்சி சென்டிமெண்ட் நிறைய பார்த்து ஓகே ஏதோ ஒன்று எப்படியோ பண்ணி முடிச்சிட்டாங்க. ஓகே படம் நல்லா தான் இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல எனக்கு நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைட் இல்லை. ஃபைட் சீன்ஸ் எல்லாமே வெற்றிமா அந்த மாதிரி கிரவுண்டடா இருக்கும்னு நினைச்சேன். பட் அந்த அளவுக்கு கிரவுண்டடா இல்லை. அவ்வளோதான். இல்ல செகண்ட் ஹாஃப்ல தான் கிளைமாக்ஸ் தவிர மத்த எல்லாமே கொஞ்சம் கிளைமாக்ஸ் ஓகே. இவரோட ஸ்டைல்ல நல்லா இருந்துச்சு. பட் நான் எக்ஸ்பெக்ட் ஒத்து தான் ப்ரோ. நான் ரொம்ப நாளா வெயிட்டிங்ல இந்த படம் இருந்தேன். 50வது படம் வேற நல்லா இருந்தது. கதைக்கு ஏற்ற வயலன்ஸ் தான் ப்ரோ. நல்லா தான் இருக்கு. துரோகங்கள் அது 2 கேங்குள்ள நடக்கிற இஷ்யூ தான் இது. இது எப்படி ஃபேஸ் பண்றாங்கன்னா கதை வேற லெவல் ப்ரோ. அவங்க தான் செம்மையா இருக்கு ப்ரோ. துஷாரா வேற லெவல். எஸ்டே சூர்யா வேற லெவல். ஓ சூப்பர் ப்ரோ. சந்தீப் அண்ட் காளிதாஸ் வேற லெவல் ப்ரோ. அடுத்து வந்து துரோகம் பத்தி சொல்லிருக்காங்க. ஆமா இந்த மாதிரி கதை நம்ம நிறைய பார்த்திருப்போம். துரோகம் வந்து தம்பிங்க பண்ணுது. இந்த படத்துல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? என்ன பிடிச்சிருந்துன்னா சொல்றது டிஃப்ரெண்டா இருந்தது. ஆனா வேற லெவல் ப்ரோ. செம்ம ஒர்த்து தான் ப்ரோ. படம் பயங்கர த்ரில்லிங்கா இருந்தது. படம் பார்க்கலாம், சூப்பரா இருக்கு படம். தனுஷ் ஆக்டிங் பயங்கரமா இருக்கு. பிடிச்ச சீன் தான் தனுஷ் ஆக்டிங் நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. எந்த ப்ராப்ளம் இல்ல. சூப்பரா இருக்கு படம். பயங்கரமா இருக்கு. அவருக்கு சொல்லவே தேவையில்ல. விசேஷ மாசம் தான். சாங்ஸ் இந்த வாட்டி ஏறாம சூப்பர் சாங்ஸ் எல்லாமே. பிஜிஎம்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்தது. ஃபைட் சீன்ஸ் சொல்லவே தேவையில்ல. கூஸ் பம்ப்ஸா இருந்தது. அது கொஞ்சம் இதுதான் கஷ்டம்தான். குழந்தைய பார்க்க முடியாது. மற்றபடி ஓகே. அவங்க எதிர்பார்க்கல. இந்த சீன் எதிர்பார்க்கல. நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருந்தது. ஒர்த்து தான். பசங்களோட வந்து பார்க்கலாம். கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. போர் அடிக்காம போகுது. நல்லா இருக்கு.